கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமில் யானைகள் உற்சாகமாக பொழுதுபோக்கி வருகின்றன. பவானி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் யானைகள் குளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விடுமுறை காலம், இயற்கையான சூழல், உடன் விளையாட நட்பு கூட்டம், வேளா வேலைக்கு உணவு என உற்சாகமாக பொழுதை கழிக்கின்றன கோவில் யானைகள். தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் யானைகள் நலவாழ்வு முகாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி ஆற்றங்கரையோர பகுதியான தேக்கம்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 31 கோவில் யானைகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதற்கு முன் முகாமிற்கு வந்த யானைகள் பவானி ஆற்றில் மணிக்கணக்கில் உற்சாகமாக குளியல் போட்டு மகிழ்ந்தன. ஆனால் யானைகளுக்கு இந்த ஆண்டு ஆற்றில் குளித்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், பருவமழை பொய்த்ததால் பவானி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துவிட்டது. எனினும் யானைகளுக்கு உற்சாகமூட்ட முகாமில் ஷவர் பாத் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆற்று நீர் மோட்டார் மூலம் எடுக்கப்பட்டு குழாய்களில் இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும் வகையில் யானைகளுக்கு ஷவர் பாத் அமைக்கப்பட்டுள்ளது. யானைகளும் இதில் குளித்து கும்மாலமிடுகின்றன. குளியல் போக யானைகளுக்கு வழக்கமான பசுந்தீவனங்களோடு சத்து லேகியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் கொண்ட உணவுகளும் வழங்கப்படுகின்றன. பின்னர் யானைகளின் எடைக்கேற்ற வகையில் தினசரி காலையும் மாலையும் முகாம் வளாகத்திலேயே நடைப்பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றன. உடல்நல குறைபாடுடைய யானைகளை கால்நடை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து பராமரித்து வருகின்றனர். யானைகள் முகாமை பார்வையிட மக்களும் தேக்கம்பட்டிக்கு வருகை தருகின்றனர். முகாம்களில் உள்ள யானைகளின் உற்சாகம் மக்களிடமும் தொற்றிக்கொள்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவணபாபு.